இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த கம்பெனியில போய் எங்கேயாவது போய் சேர்க்கறாங்களா அவங்கள? இல்ல. பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஆந்திரால இருந்து தான் வந்து சேர்க்கறாங்க. இங்க போய் கேட்டா அதெல்லாம் உனக்கெல்லாம் வேலை இல்லை. ஆனா இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த என்ன நாக்கு அது அழுகி போன நாக்கு. பொய் சொல்லி சொல்லி நாக்கு அழுகி போயிடுச்சு அவங்களுக்கு. அழுகி போன நாக்கில் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குகின்ற சட்டத்தை நிறைவேற்றுவோம். கீழ்ச்சிங்க நிறைவேற்றினாங்களா? அதனால இந்த இதுக்கு பிறகு யாராவது வாக்குறுதின்னு சொன்னாங்கன்னா அந்த நாக்கை காமிக்க சொல்லுங்க வெளியில. யாராவது திமுக வந்து நாங்க இந்த வாக்குறுதி அந்த வாக்கு போயா வேலையை பார்த்துட்டு போயா, சொன்னதே நீ செய்யல, நீ ஓடி போயிடு, நீ நிக்காத. இப்படிதான் ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரணும். திருப்பி இதே வச்சுக்கிட்டு ஏமாத்தி நாங்கள் நிறைவேற்றிட்டோம், 541 வாக்குறுதி கொடுத்தோம், அத்துணையும் 541 வாக்குறுதி இல்ல 700 வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களாம். இப்படிதான் கதை ஓட்டிட்டு இருக்கான். எவ்வளவு 541 700 நிறைவேற்றிட்டாங்களாம். அத மக்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெறும் 60 வாக்குறுதி அரைகுறையா நிறைவேற்றிட்டு மீதி எல்லாம் நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம். ஒரு நாள் முதலமைச்சர் 100 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் முதலமைச்சர் பேசுறாரு. அடுத்த நாள் ஏதோ சொல்லி விட்டுறாங்க, அப்பெல்லாம் பேசாதீங்க முதலமைச்சர் அவர்களே. அடுத்த நாள் திருத்திட்டார், 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அடுத்த நாள் சொல்ற அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணிட்டாங்க. நிறைவேற்ற முடியாது, அவங்களால நிறைவேற்ற முடியாது, முடியல, அவங்களால பண்ண முடியாது. வெத்து வாக்குறுதிகள், அதெல்லாம் பொய். அதெல்லாம்